மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மர்ஷி பிதாமா பத்ரிஜி அவரை வணங்கி, அதே மாதிரி நிர்வாகம் பண்ணுற இந்த ஜூம் செஷன் நிர்வாகம் பண்ணுற மாதார் டிவி நிர்வாகத்தையும் வணங்கி, இந்த ஜூம் செஷனில் பங்கு பெற அத்தனை பேருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டு, நம்ம இன்றைய எனக்கு தெரிஞ்ச இந்த ஞானத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் முன்னுக்கு வந்திருக்கேன். மாஸ்டர்ஸ் பதஞ்சலி யோகத்தில் அஷ்டாங்க மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பதஞ்சலி அஷ்டாங்க மார்க்க யோகம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யோகமான என்ன அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பதஞ்சலி பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த யோக மார்க்கத்தில் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். பதஞ்சலி சொன்ன அஷ்டாங்க மார்க்கத்துடைய கிரமம் யம, நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி என்றது வரிசையில் வருது. ஆனால் அந்த வரிசை பிரகாரம் நம்ம போனாக்க இந்த காலகட்டத்தில் நம்மளால் அந்த மார்க்கத்திலே போக முடியாது. அதனால நம்முடைய பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் ஸ்தாபகரான பத்ரிஜி சார் நம்மளுக்கு அந்த கிரமத்தை கொஞ்சம் மாற்றி, எல்லாமே இருக்கு, கிரமத்தை மாற்றிருக்கார். அவ்வளோதான். ஆசனத்திலேருந்து ஆரம்பித்து ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, யம, நியமம் லாஸ்ட் வெஸ்டர். இது ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த வரிசையில் போனாக்க. ஏன்னா யம நியமம் ரொம்ப கஷ்டம், அது நம்மளால் கடைப்படுத்த முடியாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா எல்லாமே பச்சையாக சொல்லப்போ நடத்த கட்டவங்க, அவ்வளோதான். நடத்த கட்டவங்களாக இருக்கிறதால அந்த மார்க்கெட்டில் போனாக்க நம்மளால் முடியாது. அதனால தான் தியானம் தேவை. அதனால் நம்ம பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தில் இந்த மாதிரி வரிசை கிரமத்தில் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, யம, நியமம் லாஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக வரும், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய வரிசை பிரகாரம் நம்ம பண்ணுறது முதல்ல ஆசனம். ஆசனமான உட்கார்ற அமைப்பு, அவ்வளோதான். எப்படி நம்ம உட்கார்றோமோ அதுதான் ஆசனம் சொல்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனாக்க பதஞ்சலி என்ன சொல்கிறாருனாக்க, பதஞ்சலி என்ன சொல்கிறோம் அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பெரிய வித்தியாசம் ஒன்று எடுத்துக்கல, கிரமத்தை மட்டும் மாற்றிருக்கோம். அந்த அஷ்டாங்க மார்க்கத்தில் கிரமத்தை மாற்றிருக்கோம் தவிர அவர் சொன்ன அத்தனையுமே நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். தியானத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அது ஒப்பிட்டு பார்க்குறோம். ரைட். ஆசனம் எப்படி இருக்கணும்? ஆசனம் ஸ்திர சுக ஆசனம் ஆசனமாக இருக்கணும். ஏன் ஆசனம் நம்மளுக்கு ஸ்திரமாக இருக்கணும்? ஸ்திரம் அப்படின்னாக்க அப்படி கல்லாட்டம், ஆடாத அசையாத இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும் ஆசனம்? ஏன் அந்த மாதிரி ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னாக்க, ஸ்திரமாக இருந்தால் தான் நம்மளால் அந்த உடலை பற்றி எந்த விதமான யோசனை வராத நம்ம உடல் பாவனையை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அங்கே வலிக்கிறது இங்கே வலிக்கிறதுன்ட்டு உட்கார்ந்த கஷ்டம். அதனால ஸ்திரமாக இருக்கணும். ஏன் ஸ்திரமாக இருக்கணும்னாக்க, நம்முடைய வயசு எவ்வளோ இருக்கும் அது நிமிடங்கள் உட்காரணுங்க, அதுதான் கணக்கு. நம்முடைய வயசு, ஒருத்தர் வயசு எவ்வளோ இருக்கு. நான் 40 வயசில் தியானத்துக்கு வந்தேன். ஓகே, அப்போ நான் எவ்வளோ சமயம் உட்காரணும்? 40 நிமிடங்கள் உட்காரணும், ஆடாத அசையாத. அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்திரமாக இருக்கணும் ஆசனம். அதனால்தான் ஸ்திரமாக இருக்கணும்னாக்க அந்த ஆசனம் சுகமாக இருக்கணும், கஷ்டமாக இருக்கக்கூடாது. கஷ்டமாக இருந்தால் என்ன ஆகும்? கஷ்டமாக இருந்தாக்க உடனே அதை பற்றி யோசனை வரும் இல்லையா? மாஸ்டர்ஸ் ரொம்ப 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 ஒரு மூலமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தியானமானாக்க என்ன தெரியுமா? தியானமானாக்க நம்ம நினைக்கிற மாதிரி பூஜை பண்ணுறதோ, இல்லை பிரார்த்தனை பண்ணுறதோ, இல்லை பஜனை பண்ணுறதோ, இல்லை ஸ்தோத்திரம் பண்ணுறதோ, இல்லாட்டி விரதம் பண்ணுறதோ, யாகம் பண்ணுறதோ, யஜ்யம் பண்ணுறதோ, நம்ம நினைக்கிற மாதிரி போய் தவம் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஒன்றுமே பண்ணாது இருக்கிறது தான் தியானம். ஒன்றுமே பண்ணாது இருக்கிறதா என்ன அர்த்தம்? என்னென்ன விஷயத்தை நம்ம ஏதாவது பண்ணுவோம், நம்ம கடந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறோம்.
3 விஷயங்களோட நம்ம இந்த உடலோட நம்ம இந்த உலகத்தோட நம்ம இணைந்திருப்போம். எது அந்த 3 விஷயங்கள்? திரிகரணம் அப்படின்ற வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திரிகரணம் 3 கரணம் வேலை பண்றது. அந்த 3 வேலை பண்ற விஷயங்களோட தான் நம்ம இந்த உலகத்தில் நடமாடுவோம். என்னது? சிந்தனை, மனம், சொல், வாய்ப்பேச்சு, செயல், உடல். இந்த 3ஓட தான் நம்ம உலகத்தோட நம்ம தொடர்பு வச்சுப்போம். உலகத்துக்கு நம்மளுக்கு சம்பந்தம் வர்றது. ஸோ ஒன்றுமே செய்யக்கூடாதுனாக்க இந்த 3ஓட ஒன்றுமே செய்யக்கூடாதுங்க. எப்போ இந்த 3ஓட நீங்கள் இந்த 3த்தையும் நீங்கள் சாந்தமாக உட்காந்து இருக்க முடியுமோ அதுதான் தியான நிலைமை. ஸோ நம்ம சிந்தனை, சொல், செயல், அதாவது மனம், வாய்ப்பேச்சு, உடல், இந்த வரிசையில் வரும். இந்த வரிசையில் வரும்போது நம்ம கீழேந்து ஆரம்பிப்போம். முதல்ல உடலோட எதுவும் செய்யக்கூடாது. ஸோ ஆசனம் எதுக்கு சம்மந்தப்பட்டது? உடலுக்கு சம்மந்தப்பட்டது. அதோட எதுவும் செய்யக்கூடாது. அதுவும் அந்த ஆசனம் எப்படி இருக்கும்? ஸ்திர சுக ஆசனமாக இருக்கணும். சுகமாக இருந்தால் தான் ஸ்திரமாக உட்கார முடியும் இல்லையா? நீங்கள் பத்மாசனில் உட்காந்தா தான் நான் தியானம் கற்றுக் கொடுப்பேன். இல்லை வஜ்ராசனில் உட்காந்தா தியானம் கற்றுக் கொடுப்பேன். ஐயோ எனக்கு முட்டி வைப்பா, நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நீ பத்மாசனில் உட்காருன்னு சொன்னாங்க, பாதத்தை மடக்கி காலை மடக்கி நான் உட்கார முடியுமா? பத்மாசனம் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? உட்கார முடியுமா? என்னால் முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்? நான் தியானம் பண்ண மாட்டேன், ஓடிடுவேன். அதனால நம்ம ஏற்கனவே சரியான முறையில் நடத்தல் இல்லாதவங்க இந்த மாதிரி கண்டிஷன் வேற போட்டோன்னாக்க நம்ம தியானமே பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு எந்த விதமான வற்புறுத்தல் இல்லாத, உடம்பு கஷ்டம் இல்லாத, சுகமாக இருக்கிற ஆசனத்தை நம்ம ஏற்றுக்கணும். மாஸ்டர்ஸ் 2 விஷயங்கள் இருக்கு. ஹட யோகம் இல்லை சகஜ யோகம், 2 வார்த்தைகள் இருக்கு. ஹட்டம் அப்படின்னு என்ன? ஆசனம் போடுறதெல்லாம் ஹட்டம் தான். ஹட்டம் அப்படின்னாக்க என்ன? ஹட்டம்னாக்க வற்புறுத்தல் என்ற அர்த்தம். பத்மாசனம் போடுங்க பார்க்கலாம், இல்லை வஜ்ராசனம் போடுங்க, இல்லை மயூராசனம் போடுங்க, இல்லை கோமுகாசனம் போடுங்க. உடம்பு எப்படி இருக்கு? அந்த மாதிரியே போடுறோம். அந்த மாதிரி ஆசனத்தை போடலையே. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? உடம்பை வற்புறுத்தி நம்ம அந்த அந்த நிலைமைக்கு எடுத்துன்னு வரணுங்க. அந்த போஸ்டருக்கு எடுத்துன்னு வரணும் இல்லையா? எடுத்துன்னு வரணும்னாக்க என்ன பண்ணணும்? சாதாரணமாக இருக்கிற உடம்ப, சகஜமாக இருக்கிற உடம்ப நம்ம வற்புறுத்தி காலை மடக்கு, கை மடக்கு, உட்கார பயங்கரமா ஸ்ட்ரைட்டா, இந்த மாதிரி நம்ம உடம்ப வற்புறுத்தி அது அடம் பிடிக்கும். அடம் பிடிக்கிற உடம்ப வற்புறுத்தி எடுத்துட்டு வந்து அந்த ஆசனத்தில் உட்கார இருக்கும். அது பேர் தான் ஹட்டம். ஹட்டம்னாக்க வற்புறுத்துது. அது அடம் பிடிக்கிறது. அடம் பிடிக்கிற உடம்ப நம்ம வற்புறுத்தி, நான் அந்த மாதிரி உட்கார மாட்டேன், ஐயோ என்னால் முடியல அப்படின்னு உடம்பு சொல்லிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வற்புறுத்தி அது அடம் பிடிக்கும். ஹட்டம் பிடிக்கும். அதை வற்புறுத்தி நம்ம எடுத்து விடுவோம். அதுதான் ஹட்ட யோகம். அது மாதிரி வற்புறுத்தி நீங்கள் என்ன ஆகும் தெரியுமா? எவ்வளோ சமயம் நீங்கள் உட்கார முடியும்? இந்த பத்மாசனத்தில் இல்லை வஜ்ராசனத்தில் முட்டி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்? நம்முடைய எண்ணம் முழுசா உடம்புல இருக்கும். ஐயோ எப்போ சொல்லுவையா ஓகே அப்படின்ட்டு அதை பற்றி தான் யோசனை வரும். யார் நிலைமைக்கு போகணுன்னா என்ன கண்டிஷனு? உடம்பு ஒன்றுமே செய்யக்கூடாது, எது வேலை பண்ணக்கூடாது. உடம்பு வேலை பண்ணக்கூடாது, வாய்ப்பேச்சு வேலை பண்ணக்கூடாது, மனம் வேலை பண்ணக்கூடாது, புத்தி வேலை பண்ணக்கூடாது. இதெல்லாம் சார்ந்த மாதிரி தான் நம்ம தியானத்துக்கு போக முடியும். இதில் எது வேலை பண்ணாலும் இல்லை எல்லாம் வேலை பண்ணாலும் நீங்கள் தியானத்துக்கு போக முடியாது. அதனால நம்ம முதல்ல உடம்ப சுக்கமா உட்கார வைக்கணும். அதனால நம்ம பண்ற இந்த யோகம் என்ன? இணைந்திருக்கிறது. ஸோ உடம்போட முதல்ல இணைந்திருக்கணும். அந்த உடம்ப முதல்ல சுகமா உட்கார வைங்க.
சுகமாக உட்கார வச்சா ஸ்திரமாக உட்காரம், ஆடாது, அசையாது. பத்மாசனம் உட்கார சொன்னாக்க அது அசைய ஆரம்பிச்சிடும். முடியாது. முதல்ல கண்ணு தரேன், முதல்ல தியானத்துக்கு வரமாட்டேன், ஓடிடுவோம். ஐயோ அங்கே போனால் பத்மாசனம் உட்கார சொல்லுவாங்க, என்னால் முடியாது. அதனால மாஸ்டர், ஸோ முதல்ல ஆசனத்துக்கு தேவை இருக்கிறது ஸ்திர சுக ஆசனம். ஒரு வயசு எவ்வளோ இருக்கோ 10 நிமிடங்கள் நம்ம ஆடாத அசையாத ஸ்திரமாக உட்காரணும். அந்த மாதிரி ஸ்திரமாக உட்காரத்துக்கு நம்மளுக்கு நம்மளுடைய ஆசனம் சுகமான ஆசனமாக இருக்கணும். அதனால நம்ம எந்த வற்புறுத்தலும் பண்ண மாட்டோம். இந்த ஆசனத்தில் போடு உட்காரு, கிடையாது. முடிஞ்ச கீழே உட்காருங்க. பாருங்க, நம்ம சொல்றது சகஜ யோகம். மற்ற விஷயங்களை போனால் ஹಠ யோகம். ஏன்னா வற்புறுத்துறோம். கீழே உட்காருங்க, கம்பல்சரி கிடையாது. கீழே உட்கார முடிஞ்சால் உட்காருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எவ்வளோ சமயம் உட்காரணும்? நம்ம வயசோட இருக்க நிமிடங்கள் உட்காரணும். அது என்ன வச்சுக்கோங்க, ரைட்? கீழே உட்கார முடிஞ்சாக்க அதனால தான் முதல்ல தியானம் பண்ணுறவங்க முதல்ல சொல்லிடுவோம், இங்கே பாருங்கள், உங்கள் வயசோட இருக்க நிமிடங்கள் நீங்கள் உட்காரணும். அதனால் நீங்கள் கீழே உட்கார முடிஞ்சால் உட்காருங்க. கீழே உட்கார முடியல, சேர்ல உட்காருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பார்த்தீங்களா, எனக்கு வற்புறுத்தல் கிடையாது, கிடையாது. சேர்ல உட்காருங்க. சில பேருக்கு சேர்ல உட்காரது கூட கஷ்டமா இருக்கும், எனக்கு கூத்திக்கிட்டே இருக்கும். சோஃபால உட்காருங்க, ஸ்பாஞ்சு மெத்தையோட இருக்கும் இல்லையா, குத்தாது, நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். சோஃபால உட்காருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோஃபால உட்கார்றது கூட கஷ்டமா இருக்குங்க. ஓகே, பெட் மேல உட்காருங்க, உங்க படைக்கு மேல உட்காருங்க. பார்த்தீங்களா, எவ்வளவு சுலபமான விஷயம் பாருங்க. ரொம்ப சகஜமா பண்ணணும். இது உடம்பு கஷ்டமா கொடுக்கூடாது. பெட் மேல உட்காருங்க, படத்துக்கு சொல்ல உட்காருங்க பெட் மேல. சோஃபாவோட பெட் வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப மெசையா இருக்கும் பெட்டு. படுத்துக்க போறோமே, படுத்துக்க இந்த மணிக்கணக்காக படுத்துக்கிறோம் இல்லையா, 6 மணி நேரம் 8 மணி நேரம் படுத்துக்கிறோமா நம்ம. அப்போ எவ்வளோ சௌகரியமா இருக்கும் பெட்டு. ஸோ சோஃபாவில் உட்கார முடியல, பெட்டு மேலே உட்காருங்க. பார்த்தீங்களா மாஸ்டர், ரொம்ப 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 சகஜமாக பண்ணணும். உடம்பு கஷ்டமே கொடுக்கூடாது. உடம்பு கஷ்டம் கொடுத்தீங்க, உடம்பு பற்றி சிந்தனை வரும். சாரி, உடல் சாதம் உட்காரணும், வாய் பேச்சிடக்கூடாது, மன சாதம் உட்காரணும். நீங்கள் சாதம் உட்காரல, உடலை பற்றி யோசனை வரும். ஐயோ இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறது, எப்பயோ ஓகே சொல்லுவான், கணக்கு போயிடலாம். அந்த மாதிரி தான் என்ன பிரயோஜனம். அதனால கீழே உட்கார முடிஞ்சா ஓகே, சேர்ல உட்கார முடிஞ்சா ஓகே, சோஃபால உட்கார முடிஞ்சா ஓகே, பெட் மேல உட்காந்து ஓகே. உங்களுக்கு எப்படி சௌகரியமா இருக்கோ அப்படி உட்காருங்க. ஓகே. ஆனால் கீழே உட்காந்தாக்க பாருங்க என்னன்னாக்கா, நம்ம உட்காரத்துக்கு இதுல இன்னொரு மூலமான சூத்திரம் தெரியுமா, நம்ம உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்னாக்கா, நம்ம சக்தியை பெற போறோங்க, ஆற்றல், விஸ்வசக்தியை நம்ம பெற போறோம். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி உட்காடுறோம் இல்லையா. விஸ்வசக்தினா என்ன, விஸ்வமன என்ன, விஸ்வமன என்ன, விஸ்வமன உலகம் சொல்லுவோம். அது உலகம் கிடையாதுங்க. விஸ்வமனாக்க உலகமான என்ன தெரியுமா, நம்ம இருக்கிற பூமி, இந்த பிரபஞ்சம், இந்த 6 கண்டங்கள், ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஐரோப்பா, எல்லாமே, கிரீன்லாண்ட் எல்லாமே சேர்த்து நமக்கு, ஆஸ்திரேலியா எல்லாமே சேர்த்தா நம்மளுக்கு இந்த கண்டங்கள்லாம் சேர்த்தாக்க, கண்டங்கள் ப்ளஸ் இந்த கடல் எல்லாமே சேர்த்தாக்க அது நம்முடைய பூமி. நம்ம பூமிக்கு சேர்ந்த சில நட்சத்திரங்கள், நவகிரகங்கள் இதெல்லாம் இருக்கு பூமியிலேருந்து பார்க்கறது, கணக்கு தெரியுது. இதெல்லாம் சேர்த்தாக்க பூமிக்கு சேர்ந்த உலகம். இந்த மாதிரி உலகங்கள் லட்சக்கணக்கில் இருக்கு. இந்த எல்லா உலகத்தையும் நீங்க சேர்த்தாக்க அது பேர் தான் விஸ்வம்.
காஸ்மோஸ் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். சரிங்களா? ஸோ அவ்வளோ பிடிச்ச விஷம். விஷம் முழுசா என்ன நிறைய இருக்கு, நிறைஞ்சிருக்கு. இருக்கிறது முழுசா ஒரு சக்தி தாங்க, ஆற்றல் தாங்க. அத்தோட வேற ஒன்றும் கிடையாது. விஷம் முழுசா நிறைஞ்சிருக்கிறது ஆற்றல் தான். ஸோ நம்ம தியான நிலைக்கு போனாக்க நம்ம எதை நம்ம பெற போகிறோம்? அந்த விஸ்வத்துடைய ஆற்றலை பெற போகிறோம், விஸ்வசக்தியை பெற போகிறோம். விஸ்வசக்தின்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம், உயிர் சக்தின்னு சொல்கிறோம். பிரபஞ்சத்தில் வாழ்கிறதுனால பிரபஞ்ச சக்தின்னு சொல்லணும். நீங்கள் எந்த பேராக சொல்லிக்கோங்க, பேரை பற்றி கவலை கிடையாது. ஆனால் மூலமான விஷயம்னு விஸ்வசக்தி. விஸ்வசக்திக்கு என்னங்க வேலை? விஸ்வசக்திக்கு வேலை என்ன? விஸ்வசக்தி இருக்கிற வேலை என்னன்னாக்கா, இந்த விஸ்வத்தில் ஒரு படைப்பு சிருஷ்டி ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு ஆற்றல் கொடுக்க வேண்டிய வேலை அதுதான். இப்போ நான் உயிரோடு இருக்கேன் இல்லையா? எதுக்கு நான் உயிரோடு இருக்கேன்? அந்த விஸ்வசக்தி எனக்கு, நான் உயிர் பிறந்ததுலேருந்து கடைசி நொடி வரலையும் நான் வாழணும் அப்படின்னாக்கா எனக்கு தேவை இருக்கிறது விஸ்வசக்தி. ஸோ விஸ்வசக்தியுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த படைப்பில் இருக்க அத்தனை ஜீவன்களுக்கும் சக்தியை கொடுக்கறது தான். ஓகே மாஸ்டர், அதை நம்ம எப்போ பெறுவோம்? அப்போ நம்ம தியான நிலைமையில தான் பெறுவோம். தியான நிலைமையில என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நினைவு வச்சுக்கணும். நம்முடைய உடல் வேலை பண்ணக்கூடாது, மன வேலை பண்ணக்கூடாது, புத்தி வேலை பண்ணக்கூடாது, வாய்ப்பேச்சு வேலை பண்ணக்கூடாது. இதெல்லாம் அமைதியாக இருந்தால் தான் நம்ம விசக்தி பெற முடியும். அதுதான் கண்டிஷன். அதுக்காக நம்ம உடல்லேருந்து ஆரம்பித்தோம் முதல்ல. அதுதானே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. முதல்ல கண்ணுக்கு தெரிய விஷயத்துல நம்ம கட்டுப்பாட்டு வரோம். ஸோ நம்ம உடல் சுக ஸ்திர ஆசனத்தில் இருக்கணும். நீங்கள் கீழே உட்கார்ந்தானாக்க, கீழே உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம உட்காரத்துக்கு சக்தி தேவை இல்லையா? அதையாவது பூமியுடைய ஈர்ப்பு சக்தி. பூமியுடைய ஈர்ப்பு சக்தினால தான் நம்ம உட்கார முடியுதுங்க பூமியில். இல்லாட்டி எங்கே பறந்து போயிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம உட்காரத்துக்கு சக்தி தேவை. எவ்வளோ சக்தி தேவை? நம்ம உட்கார நிலைமை பொறுத்து இருக்கும். எந்த பரப்பளவில் நம்ம உட்காடுறோமோ அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி நம்ம தேவை. ஈர்ப்பு சக்திக்கு எதிர்க்க நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு சப்பராங்குழல் போட்டு நீங்கள் கீழே உட்காந்தீங்கன்னாக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு பிரமிட் வடிவத்துக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி தெரியுங்க. ஒரு பிரமிட் வடிவத்தில் உட்காந்துருக்க மாதிரி தெரியும். இப்படி சப்பராங்குழல் போட்டு இப்படி நீங்கள் உட்காந்தீங்கன்னாக்க அது பெஸ்ட்டு ஆசனம், ரொம்ப அற்புதமான ஆசனம். ஆனால் நம்மளால் உட்கார முடியலையே. அதனால தியானம் பண்ணுறது எப்படி? அதனால் தியானம் பண்ணுறது ஓடக்கூடாது. அதனால் நீங்கள் முதல்ல ஆரம்பிங்கப்பா, உட்கார ஆரம்பிங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியம் பண்ணி அப்படி உட்காருங்க. அதனால் சேரில் உட்காருங்க, சோஃபாவில் உட்காருங்க, பெட்டு மேலே உட்காருங்க, ஆரம்பிங்க. பரவாயில்ல. என்ன ஆகும்? பரப்பளவு அதிகமாகும். நீங்கள் உட்கார்ற இடத்துல பரப்பளவு அதிகமாகும். அதிகமான ஈர்ப்பு சக்திக்கு அதிகமாக நீங்கள் மிஞ்சி உட்கார வேண்டியதாக இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமாக சக்தி செலவாகும். பரவாயில்லங்க, ஒன்றுமே இல்லாதோட கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? ஆரம்பிங்க. அதனால் சேர்லையாவது சோஃபாலையாவது பெட் மேலே உட்காருங்க. கீழே உட்கார முடியல எனக்கு. ஸோ ஆரம்பிச்சாச்சு. நம்ம சேரில் உட்காந்தாச்சு. பாருங்க, சேரில் உட்காந்தாலும் சோஃபாவில் உட்காந்தாலும் எப்படி உட்காரணும் அப்படின்னாக்க, நம்ம காலை கிராஸ் பண்ணிக்கிட்டு கை விரல்கள் இப்படி வச்சுக்கிட்டு உங்களை உட்கார சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். நம்ம இந்த ஆசனம் ரொம்ப கம்மி இடப்படுறதுங்க. நம்ம சொல்கிற விஷயம் எந்த விஷயமாவது ரொம்ப கம்மி இடப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ரொம்ப அற்புதமான ஞானம் இதில் இருக்குது. ஏன் அது மாதிரி உட்காடுறோம் அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது நான் சொல்கிற அத்தனையுமே விஞ்ஞானிகமாக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகுதுங்க. நான் வருவேன் மூட நம்பிக்கை ஆட்டம், காட்டு மேடை தனியாட்டம், நான் சொல்கிறது நம்பு, இப்போ பண்ணு அப்படின்னு சொல்கிறது கிடையாதுங்க. ஒவ்வொருத்துக்கும் நிரூபிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னமோ சொல்கிறேன் அப்படி அது மாதிரி கிடையாது. நீ எதுவுமே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. முழுசாக சயின்டிஃபிக்காக விஞ்ஞான பூர்வமாக நிரூபணிச்சோட நான் சொல்கிறோம். ஓகே, இப்போ ஏன் இந்த மாதிரி காலை கிராஸ் பண்ண சொல்கிறோம் மாஸ்டர்ஸ்? நம்ம எல்லாருமே ஒரு நடமாடும் மேக்னெட்ஸ்.
மேக்னெட் எனக்கு சும்பக், அதாவது காந்தம். நம்ம எல்லாமே நடமாடும் காந்தங்கள். காந்தம் எப்படி இருக்குக்கா? காந்தத்துல இருந்து என்ன வருங்க? காந்தத்திற்கு 2 போல் இருக்கு இல்லையா? துருவங்கள், உத்தர துருவம், தட்சிண துருவம், நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இருக்கு. நம்முடைய நார்த் போல் எங்க இருக்கு? உச்சந்தலை. சவுத் போல் எங்க இருக்கு? கால், பாதங்கள். அதான் நான் ஒரு நின்னாக்க மேகட்டான எப்படி இருக்கும்? மேகட்டான உடஞ்ச கணமன் இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம உச்சந்தலை நார்த்து போல், நம்முடைய கால், பாதங்கள் அப்படிதான் நடக்கிறோம். அதோட நடக்கிறோம் இல்லையா? அது சவுத் போல். ஸோ மேகட்லேருந்து என்ன வரும்? மேகட்லேருந்து கதிர்கள் வெளியில் வரும். மேக்னெட்டிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில். எங்கேருந்து வருவது? நம்ம உச்சந்தலையிலேருந்து வந்து கால் வலியும், அதாவது நார்த் போல்லேருந்து ஆரம்பிச்சு சவுத் போல். சவுத் போலுக்கு நம்ம உடம்பு ஃபுல்லேருந்து வந்து திருப்பி நார்த் போலுக்கு வந்து திருப்பி சவுத் போல். இந்த மாதிரி ரவுண்டாக நம்மளுக்கு 2 சைட்லையுமே நம்மளுக்கு மேக்னெட்டிக் ரேஸ், அதாவது காந்த கதிர்கள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ காந்த கதிர்கள், அந்த காந்த கதிர்கள் வர்றதுனால தான் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம வேலை பண்ண முடியுதுங்க. ஒன்று சொல்ல போனாக்க நம்மளுக்கு எப்படி வேலை பண்ணுறோம்? நம்ம அதிகமான பாகம் எதை யூஸ் பண்ணுறோம் வேலை பண்ணுறதுக்கு? அதை நம்ம கர்மேந்திரியம் சொல்லுவோம். நம்ம அதிகமான பாகம் என்னது? அதிகமான பாகம் இந்த கைகள், கால்கள் தான். இதோட தான் நம்ம அதிகமாக வேலை பண்ணுறோம். பாருங்க, எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க அதிகமாக? இந்த உடலில் கை, கால் தான் அதிகமாக வேலை. கையோட தானே பண்ணுறீங்க. வேலை பண்ணுறதுக்கு காலோட போய் நடந்து அந்த இடத்துக்கு போய் பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் கை, கால் தான் ரொம்ப அதிகமாக வேலை பண்ணுறது. ஸோ கதிர்கள் இருந்தால் தான் அந்த வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கேருந்து அதிகமாக கதிர்கள் வெளியில் வருது அப்படின்னாக்க இந்த விரல்களுடைய முனைகள், அந்த முனைகள் இருந்தால் நம்மளுக்கு அதிகமான கதிர்கள் வெளியில் வருதுங்க. அதனால தான் நம்ம வேலை பண்ண முடியுது. அந்த கால் விரல் முனைகள் 10 விரல் இருக்கு இல்லையா? காலில், இடது காலில் ஒரு 5, வலது காலில் ஒரு 5, அந்த முறைகள். அப்புறம் கை, 2 கைகள், 5 விரல்கள், இந்த 5, இந்த 5, 10. இந்த 10 விரல்கள் முனையிலேருந்து, இந்த நகை இருக்கு இல்லையா? நகை முனையிலேருந்து நம்மளுக்கு கதிர்கள் வெளில போகிறது. நீங்கள் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஓப்பன், அதாவது ஓப்பனாக இருக்கிற எந்த விதமான பாகம் கிடையாதுங்க. எல்லாம் க்ளோஸாக இருக்குது. இது 2 தான் ஓப்பனாக இருக்குது. அதில் தான் அதிகமாக கதிர்கள் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வேலை பண்ண முடியுது. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம விஷசக்தியை பெறணும். விஷயத்தை பெறத்துக்கு முதல்ல எங்க இடத்துல வேஸ்ட் ஆகுதோ சக்தி, அந்த சக்தியை நம்ம அடைக்கணும். அந்த ஓட்டைகளை அடைக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி ஊற்றுறோம், அந்த பாத்திரத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது அப்படின்னாக்க எப்படிங்க தண்ணி நிறவும்? அப்போ தண்ணி நிறவதுக்கு என்ன பண்ணுறது? அந்த ஓட்டைகளை அடைக்கணும் இல்லையா? நம்ம உடல் என்ற பாத்திரத்தில் நம்ம விஷசக்தியை பெறணும். விஷசக்தி என்ற தண்ணீரை பெறணும் அப்படின்னாக்க எந்தெந்த பாகங்கள்லேருந்து நம்மளுக்கு அந்த சக்தி செலவாகிறதோ அந்த சக்தியை நம்ம அடைக்கணும் இல்லையா? கை, கால் ரொம்ப அதிகமாக செலவாகுது, அதை அடைக்கணும். அதனால தான் கால் இப்படி கிராஸ் பண்ணி உட்காருங்க. கை விரல்கள் இப்படி கோத்துக்கிட்டு உட்காருங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உட்கார்ந்து என்ன ஆகுது? கால் விரல்கள் வழியா, கை விரல்கள் வழியா நம்மளுக்கு சக்தி வெளியில போறது கதிர்கள் ரூபத்தில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இடது கால் மேலே வலது கால் போட்டு இப்படி உட்கார்ந்தாக்க அப்போ என்ன ஆகுது? இடது கால் விரல்கள்லேருந்து போகிற அந்த காந்த அலைகள் வலது கால்குள்ள போயிடும். வலது கால் விரல்கள்லேருந்து போகிற காந்த அலைகள் இடது காலுக்குள்ளே போயிடும். அது மாதிரி 2 கை விரல்கள் இப்படி கோத்துக்கிட்டு உட்கார்றதுனால இடது கையிலேருந்து இந்த விரல்கள் மூலியமா போகிற காந்த அலைகள் வலது கைக்குள்ள,
வலது கை விரல்கள்ல இருந்து போற இந்த காந்த அலைகள் இடது கைக்குள்ள. பாருங்க, இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்தோம்னாக்கா கீழே உட்காரல பரவாயில்ல, சேர்ல உட்காடுறோம், கிராஸ் பண்ணி உட்காருங்க. அதனால தான் கிராஸ் பண்ணி உட்கார சொல்றது. அப்ப இந்த காந்த அலைகள் சக்தி ஓட்டம் வெளியில போகாத, நம்ம உடம்புல இருக்க சக்தி ஓட்டம் நம்ம உடம்புலயே சுத்திட்டு இருக்கும். பாருங்க மாஸ்டர்ஸ், ஆசனத்துடைய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது. இந்த மாதிரி ஏன் உட்கார சொல்றாங்க? இதுதான் காரணம். சக்தி வீணாக்காத, நம்ம உடம்புலயே இருக்கணும். ஸோ ரைட், காலை கிராஸ் பண்ணியாச்சு, கை வேலைக்கு கொடுத்துட்டு உட்காந்தாச்சு. இன்னும் கஷ்டமா இது? காலை இப்படி கிராஸ் பண்ணிட்டு உட்காரது கஷ்டமா? இதெல்லாம் அட்டையவும் கிடையாது, வற்புறுத்தல் கிடையாது. சும்மா கை இப்படி கொடுத்துட்டு உட்காரு. அதனால தான் ரொம்ப சகஜமாக உட்காரணும். கால் இப்படி லைட்டு சும்மா கிராஸ் பண்ணுங்க, கை விரல்கள் கோத்துக்கிட்டு உட்கார சொல்லுங்க. அப்படி இறுக்கி பிடிக்கூடாது, ரொம்ப சகஜமாக நார்மலாக இருங்க. ஒரு இப்படி இருக்கிறதுக்கான கஷ்டமா இருக்கிற இப்படி வச்சுக்கோங்க. எப்படி என்ன இந்த கதிர்கள் வெளில போவாது பார்த்தீங்களா? ஸோ நம்ம உடம்புல இருந்து அதிகமாக சக்தி போகிற இடங்களை நம்ம அடைக்கணும். ஸோ காலை கிராஸ் பண்ணிடுச்சு, கை கிராஸ் பண்ணிடுச்சு, வெளியில சக்தி போகலை. அப்புறம் என்ன பண்ணுறது? எல்லாம் உடம்பு, நம்ம உடம்புல நிறைய எப்படி நம்ம செயல்படுத்துகிறாங்க. நம்ம செயல்படுத்துறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, நம்மளுக்கு இந்திரியங்கள் அப்படின்னு வார்த்தை இருக்கு, உறுப்புகள், உடலோட உறுப்புகள். அதில் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் ரொம்ப முக்கியமானது. நிறைய இருக்கு இந்திரியங்கள், ஆனால் வெளிப்புறமாக வேலை பண்ணுறதுக்கு தெரியறதுக்கு முக்கியமாக என்னன்னாக்கா 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இது வழியாக நம்மளுக்கு சக்தி செலவாகுங்க. எனக்கு உடம்புக்கு வெளிப்புறமாக இருக்கு, உடம்புக்கு உள்புறமாக இருக்கிற உறுப்புகள் நெஞ்சு, நுரையீரல்கள், கணியம், ஜீர்ணாசயம், இதெல்லாம் நிறைய இருக்கு. கல்லீரை, லிவரு, கிட்னி, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அதெல்லாம் உள்ள இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக வேலை பண்ணுறது. ஆனால் வெளிப்புறமாக வேலை பண்ணுறதுக்கு தெரியுது என்ன, இதுதான். ஸோ இந்த ஞானேந்திரியங்கள், ஞானம் என்ன, சமாச்சாரம். ஓகே, யாரு கொடுக்கறது சமாச்சாரம்? கண் வழியா பார்வை சமாச்சாரம், காது வழியா சத்தம் கேட்கிற சமாச்சாரம், மூக்கு வழியா வாசனை சமாச்சாரம், வாயில நாக்கு வழியா ருசி சமாச்சாரம், உடம்பு ஃபுல்லா இருக்கு இல்லையா தோல், அந்த தோல் வழியா ஸ்பர்ச சமாச்சாரம். இந்த 5 ஞானேந்திரியங்கள். இந்த சமாச்சாரம் என்ன ஆகிறது? இந்த எல்லா சமாச்சாரத்தையும் நம்ம மனதுக்கு அனுப்புங்க. நம்ம மனதுக்கு அனுப்பும். மனம் என்ன பண்ணும்? இந்த ஞானேந்திரியங்கள் மூலமா வர்ற எல்லா சமாச்சாரங்களையும் எடுத்துக்கிட்டு அது புத்திக்கு அனுப்புங்க. புத்தியுடைய வேலை என்ன? புத்தியோட வேலை முடிவெடுக்கிறது மட்டும்தான். டெசிஷன் மேக்கிங், முடிவுதான் இருக்கும். புத்தி யோசனை பண்ணாது, மனம் முடிவெடுக்காது, உடல் மனம் சொல்ற மாதிரி தான் கேட்கும். இதுதாங்க நம்ம அமைப்பு. ஸோ ஞானேந்திரன் மூலம் வர சமாச்சாரம் எல்லாமே மனதுக்கு போகும். மனதில் ஏற்கனவே இருக்கிற சமாச்சாரங்கள் சில இருக்கும், எல்லா சமாச்சாரங்களையும் எடுத்து அது புத்திக்கு அனுப்பும். புத்தி ஒவ்வொரு சமாச்சாரம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இது ஓகேவா இல்லையா, நல்லதா இல்லையா, பண்ணமா வேணாமா, இந்த மாதிரி முழுசா ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு சமாச்சாரத்தை ஒரு முடிவா எடுத்து அந்த முடிவை மனதுக்கு தான் சொல்லும். மனம் நம்ம உடம்புக்கு சொல்லும் காரியமா பண்றதுக்கு. பார்த்தீங்களா? உடம்புனா எங்க என்ன? உடம்புனா கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியம் மூலியமா சமாச்சாரம் உள்ள போகும். மனம் அந்த சமாச்சாரம் எல்லாத்தையும் புத்திக்கு அனுப்பும்.
புத்தி ஏதோ ஒரு சமாச்சாரத்தை முடிவாக இருக்கும். அந்த இடத்த முடிவை மனதுக்கு அறுப்போம். மனம் நம்முடைய கர்மேந்திரியனுக்கு கர்மம் என்ன வேலை பண்ணுறது. அந்த கர்மேந்திரியர்களுக்கு மனம் கொடுக்கும். பார்த்தீங்களா, உடம்பு மனம் சொல்கிற மாதிரி தான் கேட்கும். புத்தி உடம்புக்கு சொல்லாது. மனம் முடிவெடுக்காது. புத்தி யோசனை பண்ணாது. உடல் மனம் சொல்கிற மாதிரி தான் கேட்கும். புத்தி உடம்புக்கு சொல்லாது. இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுக்கு நம்ம ஒழுங்காக வேலை பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ கர்மேந்திரியங்கள் என்னது? கர்மேந்திரியம்னாக்கா கண்ணுக்கு தெரியும் அது வேலை பண்ணுறது. நம்ம கண்ணுக்கு தெரியும், பார்க்கலாம். கை பாருங்க, அசைறது பாருங்க, மூமெண்ட் இருக்கு, இயக்கம் இருக்கு. கைக்கு கால் இயக்கம் இருக்கு. அதே மாதிரி பேசும்போது வாய் பாருங்க, வாயிலிருந்து வர வார்த்தையினால எதிர்க்காரவங்க கிட்ட இருந்து கர்மா வரும். அதனால வாய் பேசும்போது கர்மேந்திரியம், ருசி பார்க்கும்போது ஞானேந்திரியம். பாருங்க, வாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? உடம்புல இருக்கிற எந்த பாகமும், எந்த உறுப்பும், எந்த இந்திரியும் ஒரு வேலைக்கு மேலே சொல்ல முடியாது, இப்போ பண்ண முடியாது. ஏதோ ஒரு வேலை தான் பண்ணும், அது மேலே பண்ணாது. ஆனால் வாய் மட்டும் 2 வேலைகள் பண்ணுறது. அது ஞானேந்திரியமாக வேலை பண்ணுறது ருசி பார்க்கும்போது, கர்மேந்திரியம் வேலை பண்ணுற போது பேசும்போது. அதனால்தான் வாய் மேலே ரொம்ப அதிகமான கவனம் தேவை. ஜீசஸ் கிறிஸ்து சொல்லியிருக்காரு, உன் வாய்க்குள்ள என்ன போகிறதோ அதை பற்றி கவலைப்படாதியா, உன் வாயிலேருந்து என்ன வெளில வருதோ அது மேலே கவனம் செலுத்து. வாய்க்குள்ள என்ன போகிறதுங்க? வாய்க்குள்ள போகிறது சாப்பாடு. அது என்ன ஆகும்? அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன் கவலைப்பட வேணாம்? அந்த சாப்பாடு என்ன ஆகும்? சாப்பாடு நம்ம ஜீர்ணாசிக்குள்ளே போயிட்டு நம்ம உடம்புக்குள்ளே போய் சேரும். என்ன சாப்பிட்றோமோ அது தகுந்த மாதிரி ஜீரணமாயிட்டு உடம்புக்குள்ளே போய் சேரும். நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க, சைவ உணவாக இருக்கிறது சாப்பிட்டீங்க, நல்லபடியாக ஜீரணமாய் நல்லபடியாக உடம்புக்கு போய் சேர்ந்து நல்லபடியாக ஆற்றல் நம்ம வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்ட கசமானத்தை நான்வெஜ்ஜு, அதாவது அசைவ உணவு எல்லாத்தையும் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்க, அசைவ உணவு நம்மளுக்கு ஜீரணமாகிறது ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ஓகே, அதெல்லாம் சாப்பிட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வினைகளோட உடம்புல போயிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம அனுபவிப்போம். அது என்ன, நம்ம ஹிம்சை பண்ணதுக்கு அந்த கர்மா, அந்த அனுபவத்துக்கு ரெடியாக இருக்கணும். எல்லாம் அது பெரிய அது பெரிய விளக்கமாக போயிடும். ஆனால் மொத்தத்தில் நீங்கள் வாய்க்குள்ளே என்ன போடுறீங்களோ அது உங்களோட நிற்கும், உங்கள் உடம்போட நிற்கும். வேற யாரும் பாதிக்காது, உங்களை பாதிக்கும் நீங்கள் சாப்பாடு வச்சு. அவ்வளோதான் இல்லையா? அதில் வாய்க்குள்ள என்ன போடுறதோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். வாயில் என்ன வெளில வருது? வார்த்தை வருது, பேச்சு, அது மேலே கவனம் செலுத்து. ஏன்? நம்ம வாயிலிருந்து என்ன வெளில வருதோ அதை வச்சு நம்மளுக்கு கர்மம் வருங்க. நம்மளுக்கு ஒன்று அந்த கர்மா வரலாம், இல்லை எதிர்க்க இருக்கவங்க கிட்டேருந்து அந்த கர்மா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணம் எடுத்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த ஜூம் செக்ஷனில் உட்காந்துருக்கோம், 20 பேர் 15 பேர் நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, 25 பேர் உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கும் போது ஏன் உட்காந்துருக்கீங்க? என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா நான் பேசுகிற பேச்சு கேட்கறதுக்கு உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதானே. வேற என்ன இருக்கு? அது மீஞ்சி என்ன இருக்கு? ஸோ நான் என்ன வார்த்தைகள் சொல்கிறேனோ அதை கேட்கணும், ஏன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த எழுத்தோட உட்காந்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஜூம் செக்ஷனில் நான் வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமாக பேச ஆரம்பிச்சேங்க, கேட்ட வார்த்தைகள் பேச ஆரம்பித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்று ஜூம் செக்ஷன்லேருந்து வெளில போயிடுவீங்க. பார்த்தீங்களா, நான் வெறும் பேசுகிறேன் தானே, உங்ககிட்ட கர்மம் வருது பாருங்கள். ஒன்று வெளில போயிடுவீங்க. வெளில போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஜூம் செக்ஷனில் இருந்து செக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, என்னென்ன உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இல்லாட்டி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வரும்போது இந்த கருத்துக்களை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சார் நீங்கள் என்னமோ சொல்லுவீங்கட்டு நீங்கள் நாங்கள் எல்லாம் உட்காந்துனாக்க காலங்கத்தால் மற்ற எல்லா வேலையை விட்டு நீங்கன்னா கிளம்புற வாய் வளர்ந்த மாதிரி வளர்றீங்க அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இது சரி கிடையாது, இது மரியாதை கிடையாது, நீங்கள் ஒழுங்காக இருங்க, இல்லாட்டி ஜூம் செக்ஷன் நம்ம நீக்கிடுவோம், இந்த செக்ஷன் வேணாம் அப்படி நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ என்ன இருக்குது?
கர்மா உங்ககிட்ட இருந்து வருது. பாருங்க, என்ன பாதிக்கிறதோ இல்லையோ ஆகிறது கர்மா உங்ககிட்ட இருந்து எனக்கு வருது. நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க எதை வச்சு? பேச்சு வச்சு தானே. அதே நேருக்கு நேரம் வந்து நான் திட்ட ஆரம்பிச்சேன்னு நீங்க அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நான் திட்டுறேன் இல்லையா, நீங்க கை வாங்குறீங்க. பார்த்தீங்களா கர்மம் எப்படி வருது பாருங்க. அதனால வாயிலிருந்து வெளியில வர்றது வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல அது கர்மா உருவாக்குறது. அதனால்தான் பேசும்போது வாய் கர்மேந்திரியம், சாப்பிடும்போது ருசி பார்க்கும்போது அது ஞானேந்திரியம். அதனால்தான் வாய் மேல ரொம்ப ரொம்ப அதிகமான கவனம் செலுத்தணும். மற்ற எந்த உறுப்பும் இந்த மாதிரி வேலை பண்ணாது. ரெண்டே வேலை பண்ணணும், ரெண்டு வேலை கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஏதோ ஒரு வேலை தான் பண்ணும், நெஞ்சு லப்ட லப்ட அடிச்சுக்கிறது, அவ்வளவுதான். அது எந்த வேலையும் பண்ணாது. ரத்தத்தை பம்ப் பண்ணிட்டே இருக்கும். அது அத்தாடு வேற எதுவும் வேலை பண்ணுது. ரத்தம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பம்ப் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. இது நல்ல ரத்தம், இது கெட்ட ரத்தம், அந்த மாதிரி கிடையாது. கொழுப்பு இருக்கிறது, கொழுப்பு இல்லாதது, அந்த மாதிரி கிடையாது. பம்ப் பண்ணிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வேலை தான். பார்த்தீங்களா. ஸோ வாய் மேல ரொம்ப கவனம் அதிகமாக செலுத்தணும். ஸோ வாய் கர்மேந்திரியம். பேசும்போது கால், கை, பேசும்போது வாய், அப்புறம் நம்ம கழிவு வெளியேற்றுறோம் இல்லையா, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறோம் இல்லையா, அந்த ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போற அந்த உறுப்புகள், அந்த அவயவங்கள், அது கூட கர்மேந்திரியங்கள். அது வேலை பண்ண தெரியல கணக்கு. பார்த்தீங்களா. ஸோ அது வேலை பண்ண என்ன ஆகுங்க, நம்ம நாரிடுவோம், நாரி போயிடும், அவ்வளோதான். ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்கும். குழந்தைங்க போல 2 நாள் போய் இனிமே வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்றுக்கு போல போய் டியூப் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே கர்மேந்திரியங்கள். அது வேலை பண்ணுறது தெரியுது கண்ணுக்கு. பிசிக்கலாக வேலை பண்ணுறது, போதிகமாக வேலை பண்ணுறது. ஞானேந்திரியங்கள் அது பிசிக்கலாக வேலை பண்ணாது. ஒரு கண்ணு போய் ஒரு கப்பு காஃபி எடுத்துருவா, எடுத்து வர முடியுமா? முடியாது. கை காது வேலை பண்ணணும். பார்த்தீங்களா. காது எடுத்துட்டு போய் ஒரு கப்பு காஃபி எடுத்துருவா, முடியுமா? இல்லை இந்த பொருள் தூக்கி அங்கே வை, காதோட வைக்க முடியுமா? பார்த்தீங்களா. மூக்க இந்த பொருள் எங்கேயும் தூக்கி அங்கே வை, வைக்க முடியுமா? முடியாது. அது சமாச்சாரம் மட்டும் தான் கொடுக்கும், அவ்வளோதான். கை, கால், பேசும்போது வாய், கழிவு வெளியேற்றுற அந்த அவயவங்கள், இந்த 5மே கர்மேந்திரியங்கள். கண்ணுக்கு தெரியுது. இதுவரை அதிகமாக சக்தி செலவாகும், ஞானேந்திரியம் மூலமாக கூட செலவாகும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கர்மேந்திரியம் வழியாக இன்னும் அதிகமாக செலவாகும். ஏன்னா பிசிக்கலாக கர்மம் நடக்கிறது, பௌதிகமாக நடக்கிறது, அதுக்கு ரொம்ப அதிகமாக சக்தி தேவை. அதனால்தான் முதல்ல கையை கட்டி காலை கட்டி, இப்போ கதிரிகளில் வெளியே போகிறது, கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டியாச்சு. வாய் கட்டுறதுனால ருசியும் பார்க்கறது கிடையாது, அது ஞானேந்திரமாக வேலை பண்ணல, பேசுறது கிடையாது, அது கர்மேந்திரியம் வேலை பண்ணல. பாருங்க. அதனால நம்ம எந்தெந்த வழியில நம்ம சக்தி செலவமோ அதை அடைக்கணும். அப்பதானே நம்ம சக்தி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஓட்டெல்லாம் அடைக்கணும். இப்போ காலை கிராஸ் பண்ணி உட்காந்தாச்சு, கையை கிராஸ் பண்ணி உட்காந்தாச்சு, வாயை மூடி உட்காந்தாச்சு. கழிவு வெளியேற்றுற அந்த உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது ஒன்றும் தியானத்தில் உட்காரும் போது வந்து வேலை பண்ணலையே. அதனால தான் பாருங்க, தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வாங்க. ஏதாவது போகிறதா இருந்தாக்க முதலே பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உட்காருங்க. ஏன்னா தியானத்தில் உட்காந்துருக்கும் போது ஒன்றுக்கு போகணும், ஒன்றுக்கு போகணும், ஆனால் வந்துருச்சுனாக்கா அப்புறம் தியானத்தை கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம எந்த விதமான நம்மளுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அதனால மோக்கனே பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காருங்க. ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டு உட்காருங்க. தியானம் பண்ணும்போது தாகம் இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், எல்லாம் நம்மளுக்கு சுகமாக ஸ்திரமான ஆசனத்துக்காக தான். ஓகே, ரைட். இப்போ கர்மேந்திரியங்களை நம்ம அடக்கியாச்சு. கை, கால், வாய், கழிவு வெளியேற்றுற உறுப்புகள், ஞானேந்திரியங்கள். அடுத்ததுல ஞானேந்திரியோட சக்தி செலவாகும் இல்லையா. ஞானேந்திரியம் அடக்காச்சு. என்ன, முதல்ல வாய் அடக்காச்சு, ருசி பார்க்கல. காது, காதை மூடுறோமா பாருங்க. காது மூட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் காது மூட வேண்டிய அவசியம் கிடையாது. காது வந்து நம்மளுடைய
கட்டுப்பாட்டில் இருக்குங்க. நம்ம கேட்கறனாக்க கேட்போம், இல்லைன்னு கேட்க மாட்டோங்க. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ மொபைல் இருக்கு. மொபைலில் நம்ம ஏதோ பேசிட்டே இருக்கோம். ஒரு காலில் மொபைல் வைப்போம் இல்லையா? ஒரு காலில் வைக்க மாட்டோம். ஒரு காலில் மொபைல் வச்சு பேசிட்டே இருப்போம். மேலே ஏரோப்ளேன் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஏரோப்ளேன் சவுண்டு பயங்கர சவுண்டு வருது. அந்த சவுண்டு நம்ம கேட்க மாட்டோமா? ஏன்னா 2வது காலையே கேட்போமே, பார்த்தீங்களா? ஆனால் அந்த சவுண்டுக்கு நம்ம சட்டப்படுத்துவோமா? நம்ம டோன் காலில் இருப்போம். நம்மளுக்கு கவனம் எங்கே இருக்கும்? மொபைல் வச்சு இந்த காலில் தான் இருக்கும். இந்த காலம் மொபைல் சவுண்டோட பயங்கர அதிகமாக இருக்கிற ஏரோப்ளேன் சவுண்டு வருது, ஆனால் சட்டப்படுத்த மாட்டோம். நம்ம டோன்ட் கேர். பார்த்தீங்களா? கால்ன்றது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்ம கேட்குறோம் அப்படின்னாக்க கேட்போம், தேவையில்லை அப்படின்னாக்க அதை பற்றி சட்டப்படுத்த மாட்டோம். அதனால் காது மூட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் ஆரம்பத்தில், ஆனால் போக 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 நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம். அதில் காது மூட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது மூக்கோட நம்ம என்ன வேலை பண்ணுவோம்? ஸ்மெல் இல்லையா? வாசனை. நம்ம எதுவும் ஒன்று பார்க்கல பிரத்யேகமாக, ஆனால் மூக்கோட சுவாசம் எடுக்கிறோம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவை இல்லையா? மூக்கு மூடி உட்காரலாமா? மூக்கு மூடிக்கு வந்து என்ன ஆகும்? நம்ம இந்த மாதிரி உயிரோடு எடுக்க முடியாது. அதனால அது பண்ற நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு தேவை இருக்கிற வேலை அது பண்றது. அதனால அது மூட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதை வச்சு நீங்க ஏதோ வாசனை பார்த்தீங்க, அப்ப அந்த அந்த மூக்குன்ற ஞானேந்திரிய வேலை பண்றது. நம்ம எதுவும் வாசனை பாண்டிய ஒரு மூணு உட்காந்துருக்கோமே தியானம் பண்றதுக்கு. அதில் மூக்கை நீங்க மூளோட அவசியம் கிடையாது. நம்ம செத்துருவோம், உயிர் வாழ முடியாது. அதனால மூக்கு அது பாட்டுக்கு சுவாசம் எடுத்துட்டே இருக்கும். ரைட், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதுக்கு பிறகு என்ன? காது, வாய், மூக்கு, தோல், சர்மம். இந்த சர்மத்தை எப்படி மூடுறது? சர்மத்தை நீங்க ஸ்பர்சம் ஏதாவது நம்ம தொட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணாதான் சர்மத்துக்கு வேலை இருக்கும் இல்லையா? அதனால பாருங்க, தியானம் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் தூரமா உட்காருங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் படுற மாதிரி உட்காராதுங்க. எனக்கு தியானம் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஆழ்ந்த நிலைமைக்கு போயிடுவோம். அந்த சமயத்தில் இருக்கும்போது சில பேர் போகும்போது நினைக்கா அவங்க அசைவாங்க, எப்படி மூமெண்ட் இருக்கும். அப்போ நம்ம அந்த நிலைமையிலேருந்து வெளில வர வேண்டியதாக இருக்கும். அதனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் படாத கொஞ்சம் தூரமாக உட்காருங்க. இன்னும் ஒருத்தருக்கு நடுவில் ஒரு அரை அடி மொத்தத்தில் அவன் காலையில் ரசித்தானுக்க நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தள்ளி உட்காருங்க. அப்போ தோலுக்கு டிஸ்டர்பன்ஸ் வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா? மிச்சம் இருக்கிற தியானம் என்னங்க? கண்ணு. அதனால்தான் தியானத்தில் கண்ணை மூட சொல்கிறாங்க. ஏன் கண்ணை மூடணும்? கண்ணை திறந்து தியானம் பண்ண என்ன ஆகும்? கேள்வி கேட்கலாம் இல்லையா? கண்ணை திறந்து என்ன ஆகணும்? முதல்ல கண்ணை திறந்தீங்க பார்த்தீங்களா? அதிகமான சமாச்சாரங்கள் கண்ணு தியானத்திலும் சொன்ன அதிகமான சமாச்சாரம் நம்மளுக்கு மூளைக்கு போய் சேர்றது எது மூலியமா தெரியுமா? கண் மூலியமே தான். அதனால்தான் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். எல்லா இந்திரியங்களோட ரொம்ப முக்கியமான இந்திரியம் உறுப்பு என்ன அப்படின்னா கண்ணு. ஏன்? அதோடையதான் நிறைய சமாச்சாரம் மாதிரி போய் சேர்றது. பாருங்க, நம்ம பார்க்கறதுனால தான் நிறைய சமாச்சாரம் நம்மளுக்கு வந்து சேர்றது. அந்த சமாச்சாரத்துலேருந்து நம்மளுக்கு செயல் ஆரம்பிக்கிறது. ஒன்று பேசுறதும் இல்லாட்டி உடலோட காரியம் பண்ணுறதும். எப்படின்னா என்ன ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு அதிகமான சமாச்சாரம் கண்ணிலேருந்து போகிறது. அதனால கண்ணை மூடணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? கண்ணை ஏன் மூடணும் அப்படின்னாக்க, கண்ணை திறந்து வச்சோன்னாக்க நம்ம என்ன எதிர்க்க இருக்கோ அது மேலே கவனம், அது மேலே நம்மளுக்கு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும், யோசனை வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய முக்கியமான லட்சியம் என்ன? நம்ம எந்த விதமான எண்ணங்கள்லாம் நிலைக்கு போகணும், மனதையும் அமைதியை உட்கார வைக்கணும். அப்போ அது மேலே எண்ணம் வந்து என்ன ஆகும்? மன வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ மன வேலை பண்ணுறதுக்கு தேவை இருக்கிற அத்தனையுமே நம்ம நிறுத்தணும். அதனால் கண்ணை மூடணும்.
கண் மூலியமா அதிகமாக சக்தி செலவாகும் சொல்கிறேன் இல்லையா? இல்லை சார், கண்ணு இங்கே வேலை பண்ணுறது, வேலையாக பண்ணுறது, அது மூலம் எப்படி செலவாகும்? கை கால் வேலை பண்ணுறது தெரியுது, கண் வேலையாக பண்ணலையே, எப்படி அதிகமாக செலவாகுது அப்படின்னாக்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்தால் அவங்களுக்கு புரியும். ஒரு டிவி பார்க்குறோம் வச்சுக்கலாம். டிவி இப்போ தான் டிவி நிறைய நூற்றுக்கணக்கான சேனல் இருக்குது. கையில் ரிமோட் இருக்குது, எந்திரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாலியாக சோஃபாவில் உட்காரலாம், டிவி ஆன் பண்ணலாம், ஒவ்வொரு சேனலாக பார்த்துட்டே இருக்கலாம். 1 மணி நேரம் ஆச்சு. பக்கத்தில் வேணாக்கா ஹார்லிக்ஸு இல்லை முந்திரி பருப்பு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஒரு சேனல் பார்த்தாச்சு, 1 மணி நேரம். போர் அடிச்சது, 2ஆவது சேனல் பார்த்தாச்சு, இன்னொரு 1 மணி நேரம், அதுவும் போர் அடிச்சது, 3ஆவது சேனல் ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். விதவிதமான சேனல் வச்சுக்கிட்டு ரொம்ப அசதியாகிடும். பார்த்த பிறகு என்ன ஜாலியாக சோஃபாவில் உட்காந்து பார்க்குறோம். எந்திரிச்சு போகிறக்கு சேனல் ஆன் பண்ணுறது கிடையாது, போகிறது கிடையாது. இல்லை ரிமோட் தான் டப்ப 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 டப்பன்ட்டு நம்ம கையிலே இருந்து. ஏன் 5 மணி நேரம் 6 மணி சாப்பிட்ட பிறகு இங்கே பார்த்த பிறகு நம்மளுக்கு ஏன் அசதியாக இருக்குது? ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாக்க பாருங்கள், கண் மூலிமா சக்தி செலவானது தானே நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம பேசாமல் டிவி ஆஃப் பண்ணி கண்ணு மூடி உட்காந்துருப்போம். ஏன் பக்கத்தில் இது நம்ம முந்திரி பருப்பு இருக்கு, இல்லை ஹார்லிக்ஸ் இருக்கு, எடுத்து குடிக்கலாமே. அது குடிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? டிவி ஆஃப் பண்ணி கண்ணு மூடி உட்காந்துருப்போம். பார்த்தீங்களா? ஓய்வு எடுக்கிறோம். அப்போ இதுல என்ன நம்மளுக்கு தெரியுது? இதுல தெரியுது என்னன்னாக்க கண் மூலியமா நம்மளுடைய சக்தி செலவாகுது. அதனால கண்ணை மூட சொல்றோம். மாஸ்டர்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற முழு சக்தியை 100% அப்படின்னு நினைச்சோம்னாக்கா கண் மூலியமா 70% சக்தி செலவாகுமாங்க. நம்ம ஏற்கனவே தெரிவிக்கணும், சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம். எல்லா இந்திரியங்களோட ரொம்ப முக்கியமானது கண்ணு. ஸோ கண் வழியாக நம்மளுக்கு 70% சக்தி செலவாகும். மிச்சம் இருக்கிற 30% தான் உடம்புல இருக்கிற மிச்ச உறுப்புகளோட செலவாகுதுங்க. அப்போ நம்ம சக்தியை சேமிக்கணும்னு உட்காந்துருக்கோம், அந்த ஓட்டையில் அடைக்கணும்னு உட்காந்துருக்கோம். அதனால கண்ணை மூடணும். பார்த்தீங்களா? ஆசனம் ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கோம்னு தெரிஞ்சுக்கணுங்க. இதில் குருட்டுத்தனமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கனாக்கா இனிமேல் நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம இந்த தியானம் பண்ணுறதுக்கு நம்ம தொடருவோம். ஸோ கண்கள் ஏன் மூடணும்? 70% சக்தி செலவாகுது. அது மட்டும் இல்லாத கண்ணை திறந்து உட்கார்ந்தானாக்க என்ன எதிர்க்க இருக்கோ அது வேலை நம்மளுக்கு கவனம் போயிடும். அப்போ மன வேலை பண்ண ஆரம்பிச்சிருது. மன வேலை பண்ணாக்க எப்படி நம்ம உண்மை பண்ணாத அளவுக்கு போக முடியும்? அதனால மற்ற ஞானேந்திரியங்கள் நம்ம காது மூட வேண்டிய அவசியம் கிடையாது, மூக்கு மூட வேண்டிய அவசியம் கிடையாது. வாய் முடியாச்சு, கண்களையும் மூடியாச்சு, தோல் தூரமாக உட்காந்தாச்சு. ஸோ 5 ஞானேந்திரியங்கள் மூலம் மனதுக்கு போகிற சமாச்சாரம் அதை நம்ம அடக்கியாச்சுங்க. மனதுக்கு சமாச்சாரம் போனால் தானே அதுக்கு புத்தி காமிச்சு, புத்தி முடிவு எடுத்து திருப்பி மனதுக்கு காமிச்சு திருப்பி உடம்புக்கு அனுப்பும். அதை கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? மனதுக்கு போகிற சமாச்சாரங்களை நம்ம கட் அடக்கியாச்சு. ஞானேந்திர மூலமாக சமாச்சாரம் கண் வழியா, காது வழியா, மூக்கு வழியா, நாக்கு வழியா, தோல் வழியா போல அடக்கியாச்சு. கர்மேந்திரியங்கள் ஒருவேளை சமாச்சாரம் போச்சுனாக்க யாரு வேலை பண்ணுவாங்க? மனம் சொல்லி உடல் வேலை பண்ணும். உடல் என்ன? கர்மேந்திரியங்கள். காலை கிராஸ் பண்ணியாச்சு. கை வேலைக்கிற வேலைக்கு கோத்துக்கிட்டு உட்காந்தாச்சு. காலை கட்டியாச்சு, கையை கட்டியாச்சு. இன்னொரு கர்மேந்திரியம் என்ன? வாய் பேசலை, வாய் மூடி உட்காந்துருக்கோம். உறுப்புகள், அந்த கழிவேற்ற உறுப்புகள், நம்ம 1க்கு 2க்கு போகிற உறுப்புகள், மலமூத்திரம் விசர்ஜனை பண்ணுற உறுப்புகள், அதுவும் வேலை பண்ணல, அதையும் அடிக்காச்சு. ஸோ 5 கர்மேந்திரியங்கள் அமைதியாக உட்காந்துருக்கு, வேலை பண்ணல. 5 ஞானேந்திரியங்கள் அமைதி பண்ணியாச்சு, உட்காரல. பார்த்தீங்களா? உடம்பு மூலியமா எந்தெந்த இடத்துல சக்தி நம்மளுக்கு செலவாகிறதோ அது அத்திரியமா அடக்கியாச்சு. கண்ணை மூடியாச்சு. இனிமேல் கண்ணை மூடின பிறகு இனிமேல் மிச்சம் இருக்கிறது என்ன?
கண்ணை ஒன்று பிறகு நம்ம வெளி உலகத்துலேருந்து விட்டு உள்ளே வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. அதாவது வெளி உலகத்தோட தொடர்பு நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சுகமான ஆசனில் உட்காந்துருக்கோம், கஷ்டம் இல்லாத, வற்புறுத்தாத, எந்த பத்மாசனம் வஜ்ராசனம் போடாத சுகமான ஆசனில் உட்காருங்க. ஜாலியாக உட்காருங்க. சோஃபாவில் உட்காருங்க, சேரில் உட்காருங்க, பெட்டு மேலே உட்காந்து காலை இப்படி நீட்டிட்டு கிராஸ் பண்ணி உட்காருங்க. முதுகெலும்பு ஃபுல் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. சேரில் உட்காந்தாலும், சோஃபாவில் உட்காந்தாலும், பெட் மேலே உட்காந்தாலும் கழுத்துக்கு கீழே என்ன வேணாலும் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இப்படி தலைகாணி போட்டுக்கோங்க, காலு கீழே முதுகு பின்னாடி தலைகாணி போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம். கழுத்துக்கு கீழே எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் போட்டுக்கோங்க. ஆனால் தலைக்கு மட்டும் சப்போர்ட் கொடுக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தலைக்கு சப்போர்ட் கொடுத்தா என்ன ஆகும்? தூக்கம் வந்துடும். அவ்வளோதாங்க விஷயம். அப்புறம் அவந்த அளவுக்கு சுகத்தை கொடுத்தா என்ன பிரயோஜனம்? தலை மட்டும் சப்போர்ட் கொடுக்காத உட்காருங்க. கழுத்துலேருந்து எல்லா சப்போர்ட்டும் வச்சுக்கோங்க. ஸோ தலைக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க தூக்கம் வந்துடும். அப்போ தூக்கம் வந்தாங்க என்னங்க பிரயோஜனம்? தியானத்துக்கு போக முடியும். அந்த அளவுக்கு சுகம் கொடுக்கக்கூடாது உடம்புக்கு. அதான் தூங்கிடுங்க வேணாங்க. ஏன் தியானம் பண்ணிட்டு நம்ம தூக்கங்களுக்கு போகணும் தலைக்கு சப்போர்ட் கொடுத்து? தேவையில்லை. அதனால் கழுத்து கீழே எவ்வளோ சப்போர்ட்டோட கொடுத்துக்கோங்க. எங்கே வேணாலும் உட்காருங்க, மெத்தையை போட்டு. அது உங்கள் இஷ்டங்க. சுகமாக உட்காரணும். ஏன் சுகமாக உட்காரணும்? ஸ்திரமாக உட்காரணும். ஏன் ஸ்திரமாக உட்காரணும்? உடம்ப சிந்தனை இருக்கக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஸ்திர சுக ஆசனத்தை நம்ம உட்கார்ந்தோனாக்க உடம்பை பற்றிய யோசனை நம்ம மனதில் வரத்துக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. இதுதான் ஸ்திர சுக ஆசனம். எப்போ நம்ம இந்த மாதிரி உட்கார முடியுதோ, எவ்வளோ சமயம் உட்காரணும்? நம்ம வயசோட இருக்கோ 10 நிமிடங்கள். அது என்ன கணக்கு? அது எப்படி வந்திருக்கு கணக்கு? நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த அது அது நெக்ஸ்ட் அடுத்த இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோ வருஷம் உட்காரணும், அவ்வளோ நிமிடம் உட்காரணும். இப்போ எனக்கு 60 வயசுங்க. நான் 60 வயசில் நான் தியானத்துக்கு வந்திருக்கேங்க. அப்போ நான் எவ்வளோ சமயம் உட்காரணும்? 60 நிமிடங்கள், 1 மணி நேரம் உட்காரணும். ஐயோ, எனக்கு பழக்கமே இல்லைங்க. நான் அந்த மாதிரி உட்காந்து பழக்கமே இல்லைங்க. அப்போ நான் எப்படி 1 மணி நேரம் உட்காருது? 1 மணி நேரம் நீங்கள் சுகமாக ஸ்திரமாக உட்காரணும், ஆடாத செய்யாத. அப்போ தான் நீங்கள் தியானம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னால் முடியாது போய அப்படின்னு என்ன பண்ணிடணும்? திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம எதுவுமே வற்புறுத்துறது கிடையாது, அட்டயோகம் பண்ணுறது கிடையாது, எல்லாம் சகஜ யோகம் தான். அப்போ என்ன பண்ணுறது? என்ன வழி இருக்குது? ஒரு 20 நிமிடம் உட்கார முடியுமா உங்களால்? 60 வயசு ஆச்சு இல்லையா? 20 நிமிடம் உட்கார முடியுமா? உட்காருங்க, போதும். முதல்ல 20 நிமிடம் உட்காருங்க. ஒரு வாரம் இல்லை 10 நாள் உட்காருங்க. 20 நிமிடம் உடம்பு ஆடாத அசையாத சுகமான ஆசனம் உட்கார. நான் சொல்கிறேன் இல்லையா, சோஃபாவில், பெட்டில், இல்லாட்டி சேரில், கீழே, உங்கள் இஷ்டம். அதை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். சுகமான ஆசனம் உட்காருங்க. 20 நிமிடம் ஆடாத அசையாத உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது உட்கார பண்ணி சொல்லிட்டீங்க இல்லையா? 20 நிமிடம் உட்கார்ந்தாக்க, ஒரு வாரம் உட்கார்ந்தாக்க உடம்புக்கு அது படையிடும். ஏன்னா 20 நிமிடத்தில் எந்த விதமான யோசனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை, உடம்பு பழக ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் நீங்கள் உட்கார்ந்தீங்க, அப்புறம் உடம்பு ஈஸியாக படையிடும். அடுத்த வாரத்தில் ஒரு 10 நிமிடம் அதிகப்படுத்துங்க. 10 நிமிடம். 10 நிமிடம் என்ன உடம்புக்கு தெரியாது. எனக்கு பழக்கமாயிடுச்சே 20 நிமிடம் உட்கார்றது. உடம்புக்கு தெரியாது, உடம்புக்கு எந்த கஷ்டம் இருக்காது. பாருங்க, வற்புறுத்தாத நிதானமா நம்ம பண்ற, அதான் சகஜமா பண்றது. எப்ப இந்த மாதிரி நம்ம அடுத்த வாரத்துல ஒரு 10 நிமிடம் அதிகப்படுத்தி 30 நிமிடங்கள் உடம்புக்கு தெரியாது உட்கார முடியும். உடம்பை பத்தி எந்த விதமான யோசனை மனதில் வராது, ஏன்னா பழகிடுச்சே. 3வது வாரம் ஒரு 10 நிமிடங்கள் அதிகப்படுத்துங்க. 40 நிமிடங்கள்.
உடம்பு தெரியாது, மனம் ஒன்றும் தகராறு பண்ணாது, உடம்பு பத்தி யோசனை வராது. 4வது வாரம் ஒரு 10 நிமிடங்கள், 50 நிமிடங்கள், உடம்பு தெரியாது, மனதில் எந்த யோசனை வராது. 6வது வாரம் இன்னொரு 10 நிமிடங்கள், 60 நிமிடங்கள். பார்த்தீங்களா என்ன குடிய முடிய போகிறது? 6 வாரம் நீங்கள் கண்டினியூஸாக உட்காடுறீங்க, ஒவ்வொரு வாரத்துக்கு 10 நிமிடத்தை அதிகப்படுத்துறீங்க, உடம்பு கஷ்டம் இல்லை, மனதில் உடம்பு பற்றி யோசனை வராது. 6 வாரம் கழிச்சு, 6 வாரம் என்ன வேலை? 6 வாரம் என்னக்கா 1.5 மாதம், சரி ஒரு 2 மாதம் வச்சுக்கோங்க. 2 மாதத்தில் நம்ம வயசு எவ்வளோ இருக்கும்? 10 நிமிடங்கள் நம்ம ஆடாத அசையாத ஸ்திர சுக ஆசனத்தில் உட்கார முடியுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அப்படி இல்லை முதல் நாளில் உட்காந்து பத்மாசத்தில் உட்காந்து இல்லை 1 மணி நேரம் உட்காரு அப்படி சொன்னாக்கா ஐயோ அதை பற்றி யோசனை வந்துட்டே இருக்கும். என்ன எப்போ கருத்து வர சொல்லுவான், எப்போ ஓகே சொல்லுவான், இதான் நம்மளுக்கு நடக்க போகிறது. அதனால் மாஸ்டர் எந்த விதமான வற்புறுத்தல் இல்லாத ரொம்ப 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 நிதானமாக பண்ண வேண்டிய செயல், சகஜ மார்க்கத்தில் நடக்க வேண்டிய செயல் இது. எப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக நம்ம பண்ணுறோமோ அப்போ மனம் எந்த விதமான தகராறு பண்ணாத, உடலுக்கு எந்த விதமான அசௌகரியம் இல்லாத உட்கார முடியும். 1 மணி நேரம் 2 மாதம் கழிச்சு குடி முடிய போகிறது கிடையாது. என்னங்க 60 வருஷத்துல நான் வந்திருக்கேன் தியானத்துக்கு, 60 வருஷம் போயிடுச்சு இல்லையா? இன்னும் 2 மாதம் போனால் என்ன ஆக போகிறது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால நிதானமாக நீங்கள் தியான அபியாசம் பண்ணுங்க, சாதனை பண்ணுங்க. உடம்பு கஷ்டம் இல்லாத, மனது கஷ்டம் இல்லாத. எப்போ நம்ம வயசு எவ்வளோ இருக்கோ 10 நிமிடங்கள் இந்த மாதிரி நிதானமாக நம்ம உட்கார்ந்து சாதனை பண்ண முடியுதோ, ஸ்திர சுக ஆசனத்தில் உட்கார முடிஞ்சதோ, அது பேர் தான் ஆசன சித்தி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. முன்னோக்கி போகிறதுக்கு முதல் மார்க்கம் என்ன? அஷ்டாங்க மார்க்கத்தில் முதல் மார்க்கம் என்ன? முதல் அறிக்கை பலக்கை என்ன? அந்த ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு, ஆசன சித்தி நடந்திருக்கு. டெல்லிக்கு போகிற பயணத்தில் நம்ம இருக்கோம், மார்க்கத்தில் போகிறோம், சரியான மார்க்கத்தில் போகிறோமா இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆசனம் பண்ணுறது சித்தி அடைஞ்ச. சித்தி என்னங்க? சித்தி எனக்கு அடையிறது. சித்தர் என்ற வார்த்தை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? சித்தர் என்னன்னு நிறைய சக்திகள் அவர் அடைஞ்சிருக்கார். அது எந்த வழியில் அடைஞ்சிருக்க, தாவம் பண்ணாரோ, அது பண்ணாரோ, தியானம் பண்ணுறாரோ, ஆக மொத்தத்தில் சித்திகள் வந்திருக்கு. இப்போ சாய்பாபா பாருங்க, இப்படி அப்படின்னா திடீர்னு அவர் கையில் விபூதி வருது, என்ன அது சித்தி. இப்படி திடீர்னாக்க உடனே கையில் ஒரு சிவலிங்கம் வருது, என்ன அது? சித்தி. ஸோ சித்தியான அடையிறது. அவங்க சாதனை பண்ணி அடைஞ்சிருக்காங்க அந்த சித்திகள்லாம். ஸோ நம்மளுக்கு தேவை இருக்கிற சித்திகள், அந்த மாதிரி சித்திகள் நம்ம இப்போ தேவை கிடையாது. முதல்ல நம்ம ஆசன சித்தி அடையலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிதானமாக நம்ம பிரயத்தனம் பண்ணி சாதனை பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்திர சுக ஆசனம். அதுதான் ஆசன சித்தி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஆசன சித்தி அவ்வளோனாக்கா இது மேலே என்ன போற போறீங்க? ஆட ஆசையாக கல்லாட்டம் உட்காரணும். பார்த்தீங்களா? ஆசன சித்தி அடையணுங்க. முதல் மார்க்கத்தை நம்ம அஷ்டாங்க மார்க்கத்தில் முதல் ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு, இந்த வழியில் போயிட்டு. இப்போ இதில் சில டவுட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பல் விளக்காத உட்காரலாமா? வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பல் விளக்காத உட்காரலாமா? ஏங்க பல் விளக்குறது யாருக்குங்க? குளிக்காத உட்காரலாமா தியானத்தில்? பல் விளக்குறது, குளிக்கிறது எதுக்கு சேர்ந்ததுங்க? உடம்புக்கு சேர்ந்தது இல்லையா? நம்மளுடைய லட்சியம் என்ன? உடம்பு பாவனையை தாண்டி போகிறது தான். அதாவது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன தியானம் என்ன? சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறது என்ன அர்த்தம்? உடம்பு சும்மா உட்கார வைக்கிறது, மன சும்மா வைக்கிறது, வாய்ப்பை சும்மா உட்கார வைக்கிறது, புத்தியை சும்மா உட்கார வைக்கிறது, எல்லாத்தையும் சாந்தப்படுத்துறது இல்லையா?
அப்போ உடம்பு சாந்தப்படுத்துறது அப்படின்னா என்ன? உடம்பு நிலைமையை தாண்டி போறது. இப்போ நம்ம பண்றது பல் விளக்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் யாருக்குங்க? இதெல்லாம் உடம்புக்கு சேர்ந்தது. அதனால உடம்பு நிலைமையை தாண்டி போறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். உடம்பு நிலைமையை தாண்டி போறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்க பல் விளக்கின என்ன, இல்லை குளிச்ச என்ன, குளிக்க காட்டிய என்ன, இந்த வற்புறுத்தல் கிடையாது. உங்களால் முடிஞ்சனாக்கா பல் விலைக்கு குளிச்சு உட்காருங்க, அது எந்த வற்புறுத்தல் கிடையாது. உங்களால் முடிஞ்சாக்க ஐயோ காலங்கத்தில் குளிக்கணுமே, ரொம்ப பச்சை தண்ணி இருக்குமே, குளிக்கணுமே, என்னால் முடியாது அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தியானத்தை ஊற்றி போட்டுருவீங்க அந்த சாக்கை சொல்லி. ஏன்னா மனம் என்ன பண்ணணுக்க, ஏதோ ஒரு சாக்கை சொல்றதுக்கு பார்க்கும். முதல்ல தியானத்துக்கு வரக்கூடாது, அது நம்ம மிஞ்சி வரோம். அப்போ குளிக்கிறன்ற ஒரு சாக்கில் இப்போ யார் பட்சத்தில் யார் குடிக்கிறது? சுடு தண்ணி போட்டுக்கணும், அதில் பார்க்கலாம், ஹீட்டரை போட்டு ஆன் பண்ணு, இல்லாட்டி சோமையில் வச்சு சுடு தண்ணி காய்ச்சி அதில் யார் பண்ணுவாங்க? அப்போ அப்படியே தியானத்தை போட்டு விட்ருவீங்க. ஆனால் உடம்பு பாவனை தாண்டி போகிறோம் நம்ம. அதனால் பல் விளக்கினாலும் குளிச்சாலும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி சில பேர், சில லேடிஸ் சில சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மென்சஸ் பீரியட் இருக்கு இல்லையா, நம்ம மாதத்தில் 3 நாள் அவங்க தூரமாக உட்காருவாங்க இல்லையா, அந்த சமயம் தியானம் பண்ணலாமா இல்லையா? திருப்பி அதே தான், அந்த பதில் தான். உடம்பு மாதத்துக்கு 3 நாள் உங்களுக்கு தூரமாக இருக்கிறதுக்கு என்ன? அது உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு கிரியா, ஒரு செயல். நம்ம உடம்பு அவன் தாண்டி போகிறோமே, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் சொல்ல போனால் மாஸ்டர்ஸ், பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் 3 நாள் அவங்கள தூரம்னு சொல்லுவாங்க. தூரம்னா என்ன அர்த்தம்? வீட்டு வேலைக்கு தூரமாக உட்கார வைப்பாங்க ஒரு மூலையில். அப்படி அர்த்தம் என்னங்க? ஏன் உட்கார வைக்கிறாங்க? ஏன் வீட்டு வேலை பண்ண விட மாட்டேன்றாங்க? ஏன் என்னன்னாக்க அந்த சமயத்தில் அவங்க உடம்புல சக்தி அதிகமாக வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு ஓய்வு தேவை, அதனால தூரமாக உட்கார வச்சிருக்காங்க. அதுதான் தூரம். பார்த்தீங்களா? அப்போ அர்த்தம் என்ன? அவங்களுக்கு ஓய்வு தேவை. ஓய்வு தேவைன்னு அர்த்தம் என்ன? உடம்புல சக்தி வெளியில போறது, ஓய்வற்ற சக்தி வரும் இல்லையா? ஸோ அதனால தூரமாக உட்கார வைக்கிறாங்க. அதெல்லாம் உடம்புக்கு சம்மந்தப்பட்டது. நீங்கள் தியானம் பண்ண என்ன ஆகும்? தியான நிலைக்கு போனாக்கா உங்களுக்கு ஓய்வு நினைக்கிறீங்க, நீங்கள் சக்தி தான் வருது. அப்போ ஏன் தியானம் பண்ணக்கூடாது? நீங்கள் எந்த நிலைமையில பண்ணலாம். மென்சஸ் சமையல நீங்கள் தியானம் பண்ணக்கூடாது என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துருங்க. இன்னும் அதிகமான சக்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணலாம், சாப்பிட்டு பண்ணலாமா? ஏன் பண்ணக்கூடாது? சாப்பிடாத பட்டியோட பண்ணுமா? பட்டியோட நீ உட்கார்ந்து என்ன ஆகும்? பசிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ பசிக்கிறது. அப்போ என்ன? மனதில் யோசனை வருது பசியை பற்றி. நம்ம லட்சியம் என்ன? மனதில் எந்த விதமான யோசனை வரக்கூடாது, மன அமைதிப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணிடணும்? அப்படி முழுசா வாயில் அப்படி கொட்டிக்கிட்டு உட்காரலாமா? அப்படி கொட்டிட்டு உட்கார்ந்தா என்ன ஆகும்? தூக்கம் வந்துடும். அதனால சாப்பிடாத உட்காரக்கூடாது, எந்த விதமான கட்டுப்பாட்டு கிடையாது. டிஃபன் சாப்பிடாத உட்காரக்கூடாது, வயிற்று கழுத்து வரையும் சாப்பிடாதுங்க. பசி இல்லாத நிலைமைக்கு வரையும் நார்மலாக இருக்கும்போது 4 இட்லி சாப்பிட்றதுனாக்க, தியானம் பண்ணுறது நினச்சானாக்க 2 இட்லி சாப்பிட்டு உட்காருங்க. அதாவது பசியை பற்றிய யோசனை மனதில் வராது, உடல் பற்றி யோசனை வராது. அதனால பசி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா 2 இட்லி சாப்பிட்டு உட்காருங்க. அதாவது அளவோட சாப்பிடுங்க, கழுத்து வரைக்கும் சாப்பிடாதுங்க, தூக்கம் வந்துடும். அப்போ என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால சாப்பிட்டு பண்ணக்கூடாது, எந்த ரூலும் கிடையாது. மென்சஸ் முறையாக பண்ணக்கூடாது, ரூல் கிடையாது. பல் விளக்காத, குளிக்காத பண்ணக்கூடாது, ரூல் கிடையாது. உங்கள் சௌகரியம். ஏன்னா உடம்பு பாவம் தாண்டி நம்ம போகிறோம். அப்போ எப்போ பண்ணலாம்? இதை எந்த சமயத்தில் பண்ணலாம்? 24 மணி நேரத்தில் எந்த சமயத்தில் பண்ணலாங்க? எனக்கு மனம் என்ன பண்ணணுக்கா, ஏதோ ஒரு சாக்கு சொல்லும் பண்ணாத. சப்போ நான் ஷிஃப்ட் டியூட்டியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நைட் ஷிஃப்ட் டியூட்டியில் இருக்கேன். நைட் ஷிஃப்ட் டியூட்டியில் வந்தாக்கா நைட் ஃபுல்லாக டியூட்டி பண்ணி காலைல வருவேன்.
இல்லையா? தியானம் பண்ணணுன்னாக்கா எப்படி பண்ணுவேன் நான்? பண்ண மாட்டேன். காலையில் தியானம் பண்ணுங்க, எந்திரிச்சோடனே தியானம் பண்ணுங்க, பிரம்ம முகூர்த்த தியானம் பண்ணுங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்தவர் பண்ண முடியுமா? நைட் வீட்டில் வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தியானத்தை பண்ணாத கோட்டை விட்டுருவீங்க. நம்ம லட்சியம் என்ன? தியானம் பண்ணணும். அதனால் தியானத்துக்கு எந்த விதமான கண்டிஷன் கிடையாது. ஷிஃப்ட் இருந்தீங்க பரவாயில்ல, வாங்க வந்து மார்னிங் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு எப்போ நீங்கள் கரெக்டாக வந்து தூங்கி தான் ஆகணும். வந்து தூங்குங்க. தூங்கின பிறகு எழுந்திருப்பீங்களே, ஒரு 11 o'clock 12 o'clock எழுந்திருப்பீங்களே, எந்திரிச்சு அப்போ உட்காந்து தியானம் பண்ணுங்க. ஸோ 24 மணி நேரத்தில் உங்களுக்கு எப்போ ஓய்வு இருக்கோ அப்போ தியானம் பண்ணுங்க. ஒரு சாக்கை வச்சுட்டு தியானத்தை நீங்கள் தள்ளி போடாதுங்க. ஏன்னா மனம் எப்பயுமே தியானத்தில் இருந்து தள்ளி போகிறதுக்கு மனதுக்கு ஒரு சாக்கு தேவை. முதல்ல தியானத்துக்கு வரவிடாத பண்ணுறது யார் தெரியுமா? நம்ம மனம்தான். ஏதோ ஒரு சாக்கு தேவை அதுக்கு. அதனால ஷிஃப்ட் டியூட்டியில் வந்திருக்கேன், முடியல. தியானம் பண்ணுறீங்களாங்க டெய்லி? எக்கச்சக்கமாக வேலை இருக்குங்க, என்னால் தியானம் பண்ணுறதுக்கு சமயம் இல்லைங்க. காலையில் சமயத்தில் முடிச்சுட்டு இருக்கும் சமயத்தில் நிறைய வேலை இருக்குங்க. நிறைய வேலை இருக்கா? அப்போ நீ என்ன பண்ணுறேன்னாக்கா தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுது. தூங்க போகும்போது தியானம் பண்ணுவீங்களா? தூங்க போகும்போது என்ன வேலை இருப்பாருங்க? எல்லா வேலை முடிவு பண்ணி தானே பெட்டில் உட்காடுறீங்க. அது மாதிரி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணு. அப்போ என்ன சாக்கு இருக்கு சொல்கிறதுக்கு? தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலை முடிச்சு தூங்குவீங்க. வேலை இருக்கு சொல்ல முடியாது. 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னாக்கா 10லேருந்து 10:30 தியானம் பண்ணுங்க. அரை மணி நேரம் தியானம் பண்ணி அப்படியே தூங்குறீங்க, முழு தூக்கம் தியானம் ஆகிடும். இது நல்ல வழிங்க தியானம் பண்ணுறதுக்கு. எந்த சாக்கும் சொல்ல முடியாது, தியானம் பண்ணிடலாம். அதே மாதிரி காலங்காலத்தில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னாக்கா 4:30 மணிக்கு அலாம் வச்சுக்கோங்க. 4:30 மணிக்கு அலாம் வச்சுட்டு 4 மணிக்கு அலாம் வச்சுக்கிட்டு பெட் மேலே உட்காந்து தியானம் பண்ணி காலை கீழே வைங்க. பெட்லேருந்து காலை கீழே வச்சிங்க, சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சமையல் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு, வீட்டு வேலை இருக்குன்ட்டு. 5லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்போ 4:30க்கு எழுந்திரிங்க. 4:30க்கு அலாம் வச்சு 4 எழுந்திரிச்சு அரை மணி நேரம் தியானம் பண்ணி அப்புறம் கால் கீழே வைங்க. அப்போ சொல்லி இப்போ சொல்லுங்கள், சாக்கு எங்கே இருக்குது? எனக்கு சமயம் இருக்குது, சமயம் இல்லை, நிறைய வேலை இருக்குன்ட்டு சொல்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது? தூக்க சமயத்தை ஒரு அரை மணி நேரம் கம்மி பண்ணுங்க, இல்லை 1 மணி நேரம் கம்மி பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு சமயம் இல்லை சொல்லுவீங்க? நீங்கள் முடிய போகிறது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எப்படி 8 மணி நேரம் தூங்குறீங்க, அப்போ 7 மணி நேரம் தூங்குங்க. அரை மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி, அரை மணி நேரம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. மாஸ்டர் இன்னும் சொல்ல போனாக்க இது ரொம்ப அற்புதமான சமயங்க. இந்த நிலைமை மாற்றம், அதாவது விழிப்பு நிலைமையில தூக்க நிலைமைக்கு நம்ம நைட்டை தூங்கும்போது, அதே மாதிரி தூக்க நிலைமையிலேருந்து விழிப்பு நிலைமைக்கு வர்றது காலையில் எழுந்திரிக்கும் போது, இந்த நிலை மாற்றம், இந்த நிலைமை மாற்றம் பார்த்தீங்களா? இந்த நிலைமை மாற்றத்தை நம்ம கவனித்தோம், அற்புதமான மாற்றம் நம்மளுக்கு வருங்க. ரொம்ப அற்புதமான சமயம் அது. முடிஞ்சக்க அந்த சமயத்தில் பண்ணுறது ரொம்ப, அதாவது பிரம்ம முகூர்த்த தியானம்லாம் பண்ணுறோம். ஏன் பண்ணுறீங்க? என்ன காரணம்? நிலைமையை மாற்றம் வர சமயம் பிரம்ம முகூர்த்த தியானம். அதாவது தூக்க நிலைமையிலேருந்து விழிப்புணர்வு நிலைமைக்கு நம்ம வர்றோம். அந்த நிலைமை மாற்றத்தை நீங்கள் கவனிக்கணும். அதான் சந்தியா காலம். சந்தியா அப்படின்னா என்ன? சந்தியானுக்க ரெண்டு நிலைமைகளை சந்திப்பு, சந்தியா காலம். எப்போ நம்ம சந்தியா காலம் சொல்லுவோம்? நம்ம காலங்கத்தால் இருட்டிலேருந்து வெளிச்சம் வர்ற நிலைமை சந்தியா காலம். அதே மாதிரி சாயங்காலம் வெளிச்ச நிலைமையிலேருந்து இருட்டு நிலைமைக்கு போகிறது சந்தியா காலம். 2 நிலைமைகளை சந்திப்பு, சந்தியா அப்படின்னு சந்திப்பு காலம் இல்லையா? அது வந்து இயற்கை நடக்கிறது. ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற சந்தியா காலம் என்ன அப்படின்னாக்கா விழிப்புணர்வுலேருந்து தூக்க நிலைமைக்கு போகிறது, தூக்க நிலைமையிலேருந்து விழிப்புணர்வு வர்றது. இதுதான் சந்தியா காலம். இந்த சந்தியா காலத்தை நீங்கள் கவனிச்சிங்க, ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் நம்மளுக்கு வருங்க. அதான் பிரம்ம முகூர்த்த தியானம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். நைட்டை தூங்கும்போது நீங்கள் தியானம் பண்ணி அப்படியே கட்டில் உட்காந்துங்க. கட்டில் மேலே உட்காந்து கால் நீட்டிட்டு உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக முழு தூக்கம் உங்களுக்கு தியானம் ஆகிடுங்க.
பார்த்தீங்களா மாஸ்டர்? ஏன் இந்த டவுட்டை நான் சொல்லிடுறேன்னாக்கா நீங்கள் திருப்பி கேள்வி கேட்க வேண்டிய அவசரமாக இருக்காது. அதனால தான் எனக்கு ரொம்ப விளக்கமான சொல்லிடுறேன். பார்த்தீங்களா? அப்போ சில பேருக்கு இது வரும். சில பேருக்கு தியானம் பண்ணும்போது தூக்கம் வந்துடும். விழிப்புணர்வோடு உட்காந்து தியானம் பண்ணும்போது தூக்கம் வந்துடும். ஏன் தூக்கம் வருது? ரொம்ப சகஜமாக வருது. ஏன் தூக்கம் வருது? ஏன் தூக்கம் வருது அப்படின்னாக்கா இது மனம் பண்ணுற வேலைங்க. மனதுக்கு தேவை என்னங்க? மனதுக்கு தேவை எப்பயுமே ஒரு மாற்றம். தன் பேச்சு கேட்கணும், மாற்றம் வரணும். யார் மனசு சொல்ற பேச்சு கேட்கறது? மனம் சொல்லி பேச்சு கேட்கறது உடம்பு. அதான் கர்மேந்திர சொன்னாலே கை கால் கழிவையில் ஏற்றுறது, வாய் பேசும்போது வாய், இது மனம் சொல்லி பேச்சு கேட்கறது. நம்ம என்ன பண்றோம்? ஜான் நிலைமையில இந்த கர்மேந்திரிகளை செயல்படாத கட்டி போட்டாச்சு. மனதுக்கு வர சமாச்சாரம் ஜானேந்திரமே வருது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த ஜானேந்திர சமாச்சாரம் கூட நம்ம மனதுக்கு வர சமாச்சாரத்தை கட்டி போட்டாச்சு. மனம் சொல்ற பேச்சு கேட்கிற கர்மேந்திரங்களை கட்டி போட்டாச்சு. அப்போ மனம் சொல்ற பேச்சு யார் கேட்பாங்க? அதனால தான் தியானத்துக்கு வரக்கூடாதுங்க மனம். நீங்க தியானம்னு பேர் சொன்னாக்க அது தெரிஞ்சிடும். ஓய், நான் பண்ற வேலையை கட்டி போட்டுருவாங்க, என்னை கட்டி போட்டுருவாங்க. அப்போ நீங்க எந்த இடத்துக்காவது நீங்க போகணும்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போறீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்டி போட்டுருவாங்க அந்த இடத்துக்கு போனாக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், நீங்க போவீங்களா அந்த இடத்துக்கு? நீங்க போக மாட்டீங்க. இதே தாங்க மனம் பண்றது. ஓ, நம்ம அங்கே போனோமா, நம்மளுக்கு வர சமாச்சாரத்தை தடையை வச்சிருவாங்க. நான் சொல்ற பேச்சு கேட்குற உடலை கட்டி போட்டுருவாங்க. இப்போ நான் ஏதோ சிந்தனை பண்ணோம் அப்படின்னு நினச்சி சிந்தனை பண்ணாக்க அந்த சிந்தனையும் கட் பண்ணிடுறாங்க. அதான் தியானத்தில் பண்ணுறோம். எண்ணெய் வந்து எண்ணெய்களை கட் பண்ணி மூச்சு மாதிரி கவனம் வேண்டிட்டு, ஐயோ என்னை கட்டி போட்டுருவாங்களே, என்னை கட்டி போட்டுருவாங்க, அந்த கட்டி போடுற இடத்துக்கு நான் ஏன் போகணும், அதனால தியானத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம மனதில் யோசனை வந்தது. மனம் உடனே இல்லாத போல சாக்கு சொல்லுங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ அதனால மனதுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கக்கூடாது. நிதானமா நிதானமா நிதானமா. அதனால என்ன பண்ணும் மனம்? ஓ, எனக்கு வர சமாச்சாரத்தை கட்டி போட்டாச்சு. நான் பேச்சு சொல்றேன், நான் சொல்ற பேச்சு கேட்குறேன். இந்த உடலை கர்மேந்திரங்களை கட்டி போட்டீங்க. நான் பண்ற யோசனையை நீங்க கட்டி போடுறீங்க. ஓ, எல்லாத்தையும் கட்டி போடுறீங்களா? அப்ப என்ன கட்டி போடுறீங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? உங்களை தூக்கத்தை கழிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு மனம் என்ன பண்ணும்? நம்மளை தூக்க நிலைமை கழிச்சிட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு மாற்றம் எல்லாத்தையும் கட்டி போட்டாச்சு. நம்ம கண்ணு திறக்க சொல்லும், நம்ம கண்ணு திறக்க மாட்டோம். காலை கட்டியாச்சு, கை கட்டியாச்சு, வாய் கட்டியாச்சு. ஜாதகம் வராத பண்ணிடும். ஆனால் ஜாதகம் வந்து உட்காந்தாச்சு. அப்போ மனம் என்ன பண்ணும்? யோசனை பண்ணும். யோசனை பண்ணாக்க யோசனை கட் பண்ணி மூச்சு மேலே கவனம் வைக்கிறோம். அப்போ மனம் என்ன பண்ணும்? என்ன இது, எனக்கு ஒரு சமாச்சாரம் கட் பண்ணீங்க, நான் பண்ற நான் கொடுக்குற ஆணை கொடுக்குற உடலை கட்டி போட்டீங்க, நான் பண்ற இந்த யோசனையை நீங்க கட்டி போடுறீங்க. அப்ப நான் என்ன பண்றது? தூக்கத்தை கழிச்சு போயிடலாம். மாஸ்டர்ஸ், ரொம்ப சகஜமா நடக்கிற வேலை. தூக்கம் வந்துடுச்சு, கவலையே படாதுங்க, தூங்குறீங்க. நிறைய பேர் குற்றோடு தூங்குவாங்க தியானம் பண்ணும்போது. ஒரு காலம் குற்றோடு தூங்கினாங்க, அவங்களை தட்டி எழுப்புங்க. என்னப்பா விழிப்புணர்வு வா அப்படின்ட்டு, பரவாயில்ல எந்திரிப்பாங்க, திருப்பி தியானம் பண்ணுவாங்க. தூக்கம் வந்தது, கவலையா படாத, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு திருப்பி தியானம் தொடங்க. ஆரம்பத்துல தூக்கம் நிறைய வரும், வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பண்ண விடாமுயற்சி பண்ணணும். விடாமுயற்சி நீங்க பண்ண அந்த தூக்க நிலைமை கம்மியாயிட்டே வரும். ஏன்னா மனம் பழையன்னு சொன்னேன். 60 நிமிடம் உட்கார்றதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நிதானமா பண்ணணும். நீங்க மன வருஷம் ஃபைட் பண்ணி பண்ண முடியாது. ஸோ நிதானமா இதில் பண்ணீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக மனம் நம்ம சொல்ற பேச்சு கேட்க ஆரம்பிக்கும். இடையில பண்ணாது. அந்த பொறுமை தேவை நம்மளுக்கு. இந்த தியானம் பண்ணுறதுக்கு பொறுமை தேவை. ஸோ எப்போ நம்ம இந்த மாதிரி நிதானமாக நம்ம மனதோட ஃபைட் பண்ணாது நம்ம பண்ணுறோம், தூக்க நிலைமை கம்மியாயிட்டே வரும். தூக்கம் இல்லை நிலைமை நம்ம போவோம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இந்த வழிகள் நம்ம போனோம் அப்படின்னாக்கா நம்ம அடையிறது முதல்ல அஷ்டாங்க மார்க்கத்தில், பதஞ்சலி அஷ்டாங்க மார்க்கத்தில் நம்ம அடைய போகிறது என்ன அப்படின்னாக்கா ஆசன சித்தி. ஆசனம் எப்படி இருக்கணும்? ஸ்திர சுக ஆசனம். மாஸ்டர்ஸ், சில மற்ற விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திடுறேன்.
நான் எந்தெந்த டவுட் வரும்ட்டு அந்த டவுட்ஸு நானே ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு இதுக்கு மேலே சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஆனால் இதுக்கு முந்தி கூட சந்தேகம் வந்தேனாக்கா நீங்கள் கேட்கணும். ஓகே, தேங்க்யூ சார்.